ஹலோ ஆல். என் கார்டனே எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது பாருங்களேன். இந்த பூக்கள்லாம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும் இதை பார்க்கக்குள்ள. இது நம்ம லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோஸு. ஆனால் இப்போ இதெல்லாம் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு. அது வந்துட்டு நான் பண்ண ஒரு சில தப்பு தான். நான் ஏற்கனவே வந்துட்டு செவ்வந்தி சோதனைகளும் சாதனைகளும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 3 வருஷமாக நாங்கள் இந்த சாப்லிங்ஸ் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு கலரும் கலெக்ட் பண்ணி நாங்கள் வச்சுருந்து அதை எப்படிலாம் அந்த பிளான்ட்டை நாங்கள் வந்துட்டு வளர்த்தோம், அதில் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதுவும் பத்தாது. இந்த வருஷம் அது வந்துட்டு நாங்கள் பண்ணது பத்தாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த வருஷம் நடந்த இன்சிடெண்ட் அப்படி. ஒருவேளை வந்துட்டு நமக்கு இன்னும் பயிற்சி பத்தலையோ, பயிற்சி தேவை அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. இந்த வருஷம் நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்றத நான் வந்துட்டு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இதை தான் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு செவ்வந்தி கார்டனை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நான் என்ன தப்பு பண்ணினேன், இனி அந்த தப்பை பண்ணவே கூடாது, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் ஆகணும், அது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் ஒரு விஷயம் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணும்னா அது நம்மளால் பண்ணவே முடியாது. அதுவும் மெயினாக வந்துட்டு வெக்கேஷன் பிளான்லாம் நம்ம ரொம்ப அழகாக போட்டிருப்போம், ஆனால் அது சிம்பிளாக கேன்சல் ஆகிடும் ஒரு சில்லி ரீசனுக்காகவே. அதே மாதிரி எனக்கும் நிறைய முறை நடந்திருக்கு. அதனால் நான் இந்த முறை சடனாக பிளான் பண்ணி ஃபேமிலியாக நாங்கள் வெளியில் போயிட்டோம். அப்போ நான் இந்த பிளான்ஸை அப்படியே கோட்டை விட்டுட்டேன். ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கார்டன் வித் ஜே. அவங்க சொல்லியிருந்தாங்க வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு. நான் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன், செவ்வந்தி, டேலியா, ரோஸு, அது இல்லாமல் நிறைய இருக்குது. அது எல்லாத்துக்குமே என்னால் வச்சுட்டு போக முடியாது இல்லையா. அதுவும் இல்லாமல் நான் சாப்லிங்ஸ் தான் மெயினாக போட்டிருந்தேன். நான் வீட்டுக்காக கொஞ்சம் போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் நான் போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. அப்போ அந்த சாப்லிங்ஸ்லலாம் போயிட்டு நான் வாட்டர் பாட்டில் சொருக முடியாது இல்லையா. அதனால் அந்த இதை வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வெளியே போகக்குள்ளவே நான் வந்துட்டு நான் பிளான் பண்ணி நான் பண்ணியிருந்தேன்னா நான் போட்டு வச்சிருந்த சாப்லிங்ஸில் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் கிடச்சிருந்துருக்கும். நான் ஆக்சுவலி வர்றதுக்கு ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. நான் வந்து பார்க்குறப்ப நான் போட்டு வச்சிருந்த சாப்லிங்ஸ் எல்லாமே வீணாக போயிடுச்சு, முக்கால்வாசி போயிடுச்சு. ஒரு 2-3 பிளான்ட்டு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் என்ன ஒரு இதுன்னா, மதர் பிளான்ட்டுமே ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பிளான்ஸ் அதில் போயிடுச்சு. சொல்லப்போனால் நான் இருக்கிற பிளான்ஸையாவது காப்பாற்றணுமே அப்படின்னுட்டு நான் இப்போ சாப்லிங்ஸை விட்டுட்டு அடுத்தது மதர் பிளான்ஸை தான் நான் மெயினாக காப்பாற்ற ஆரம்பித்தேன். அடுத்தது நான் அதுதான் ஃபஸ்ட்டு வெக்கேஷன் வந்ததுலேருந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு மதர் பிளான்ட்டு கொஞ்சம் துளுத்து வந்த பிறகு அதிலேருந்து நான் கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்து வச்சு இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம்லாம் கருகுது, இப்போ தான் வந்துட்டுருக்கு. இப்போ காமிச்ச ட்ரே ஃபுல்லாகவே நான் வந்து பார்க்கக்குள்ள கருகி தான் இருந்துச்சு, ஃபுல்லாக காஞ்சு போய் தான் இருந்துச்சு. இதை நான் இப்போ போட்டு வச்சுருக்கிறது. இதிலலாம் எது எந்தெந்த கலர்னே தெரியல, ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் டேலியா வேறு போட்டிருந்தேன் வீட்டுக்காக. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 7-8 கலர் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த வருஷத்துக்கும் நமக்கு வேணுன்றதால போட்டு வச்சுருந்தேன். அதுவும் ஃபுல்லாக போயிடுச்சு. நான் டேலியாவுக்கே 2 அப்டேட் போட்டிருந்தேன். அந்த பிளான்ட் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது, நான் எப்படி வச்சேன், அது எப்படி வளர்ந்துருக்கு, நான் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன். ஆனால் அது இப்போ வெறும் அந்த மண் சட்டி மட்டும்தான் இருக்குது, அதில் ஒரு பிளான்ட்டு கூட இல்லை. அதை இப்போ டேலியா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. செவ்வந்திலலாம் நான் சேலுக்குன்னு கூட எடுத்து வைக்கல. சரி கொஞ்சம் தானே கேட்டிருக்காங்க, அது கொடுத்துட்டு ப்ளஸ் எனக்காகவும் வேணும் அப்படின்னு தான் நான் எடுத்து வச்சேன் எல்லா கலர்லேயும். ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இருக்கிறத வச்சு என்னால் எந்த கலர் எதுன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போயும் ரொம்ப என்னால் அதில் கட் பண்ண முடியல. கொஞ்சம் தான் க்ரோத் இருக்கிறதால அதுலேருந்து கொஞ்சம் மட்டும்தான் நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் என்ன கலர்ஸ்ன்னு என்னால் சுத்தமாக ஃபைண்ட் பண்ணவே முடியல, எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டதால். ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த ஜூனில் தான் நான் பிளான்ட்டு தரதா சொல்லியிருந்தேன். எனக்கு இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன கலர்ஸ்ன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா என்கிட்ட மதர் பிளான்ட்டும் போயிடுச்சு, என்கிட்ட எடுத்து வச்ச சாப்லிங்ஸும் போயிடுச்சு. இப்போ இருக்கிற பிளான்ட்டில் நான் வந்துட்டு அதுவும் கொஞ்சம் துளுத்து வந்ததுலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன கலர்ஸ்ன்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு.
ஆனால் இந்த கார்டனை உருவாக்க நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டேன். அந்த 3 வருஷத்தோடைய என்னோடய கஷ்டமும் வந்துட்டு ஏதோ சிம்பிளாக போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பிளான்ட்டும் போனது தான். இங்கே நான் பண்ண தப்பு என்னென்னா, நான் பல்காக தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். எல்லாமே சாப்ளிங்ஸாக தான் வாங்கியிருந்தேன். அதை நான் அது என்ன ஃப்ளவர்னு எனக்கு தெரியாது இல்லையா, என்ன கலர்னும் தெரியாது. நான் வாங்கின 50 கலரில் எது எந்த கலர்னு நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் பூக்க வச்சுட்டேன். பூக்க வச்ச பிறகு செகண்டு தான் நான் அதிலேருந்து நான் சாப்ளிங்ஸ் எடுத்தேன். அது என்ன ஆயிடுச்சு, அது வந்துட்டு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருந்ததால் நான் எடுத்து வச்ச கட்டிங்ஸ் கூட பூத்து அதுவும் கருவிடுச்சு. இது மாதிரி நம்ம கார்டனில் மார்ச் வரைக்குமே பூத்துட்டு இருந்துச்சு. ஏன் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் கூட பூத்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் அந்த பூத்துச்சுன்னா அதோட கிளைகள்லாம் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி தடியாக ஆகிடும். அது மாதிரி இருந்துச்சுனாலே நம்மளால் வந்துட்டு கட்டிங்ஸ் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்து வச்சாலும் அது பிழைக்காது. இதில் உள்ள ஒரு சிலதில் பேபி பிளான்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த பேபி பிளான்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் வந்துட்டு அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் டிசம்பரில் எடுத்து வச்சது, ஜனவரியில் எடுத்து வச்சதெல்லாம் மார்ச்சில் எனக்கு பூத்துருச்சு. ஃப்ளவரிங் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு நம்மளால் எல்லா பிளான்ட்டையும் காப்பாற்ற முடியாது. ஒரு சில பிளான்ட் கருகிடும். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றிடணும். இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்த ஒரு புது துளிரில் தான் நான் வந்துட்டு கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கட்டிங்ஸ் கொஞ்சம் நல்லாவே துளுத்துலாம் வந்துருந்துச்சு. ஆனாலும் காப்பாற்ற முடியல. இந்த சம்மர் வெக்கேஷன் சடன் ட்ரிப்பு என் பிளான்ட்டை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. ஒரு சில ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு டைம் தான் பூத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் சுத்தமாகவே கருகிடுச்சு. என்னால் அதெல்லாம் ஃபுல்லாகவே காப்பாற்றவே முடியல. எக்ஸாம்பிளுக்கு ஓவர் ரெட்டு, நான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லியிருப்பேன். ஒரு ஒயிட்டும் ஒரு ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும். செம்ம அழகாக இருக்கும். ஒரு ரெட்டு, அப்புறம் க்ரீன், ஃபுல் க்ரீனு, இது எல்லாமே ஒரே டைம் தான் பூத்துச்சு. இதிலேருந்து நான் எடுத்து வச்ச கட்டிங்ஸும் அப்படியே கருகிடுச்சு. ஒரே ஒரு முறை மட்டும் பூத்துட்டு. இதில் கூட பாருங்களேன், நான் ஒரு குட்டி கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கட்டிங்கில் ஒரு பூ பூத்துருக்கு. இந்த மாதிரி தான் முன்னாடியே நடந்துருந்துச்சு. கட்டிங்ஸ் எப்போ கரெக்டாக நமக்கு ஒரு ப்ராப்பர் பிளான்ட்டாக ஆகும்னா, அந்த ஒரு மதர் பிளான்ட்டை நம்ம பூக்க விடாமல் பண்ணினா மட்டும்தான் நம்மளோட கட்டிங்ஸ் இன்னொரு பெரிய செடியாக மாறும். அதுக்கு நம்ம அந்த பூவை பூக்க விடவே கூடாது. நமக்கு பூக்க விடலைன்னா நமக்கு அந்த கலர் என்னன்னும் தெரியாது. இப்போ நான் இனி மறுபடியும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் மதர் பிளான்ட் ரெடி பண்ணி நான் இனி சாப்ளிங்ஸ் எடுத்தால் தான், நான் அந்த எடுக்கிற சாப்ளிங்ஸில் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அட்லீஸ்ட் எல்லாருக்கும் முடியலைனா கூட என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன் அந்த ஒரு 3-4 பேருக்காச்சும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட என்கிட்ட ரொம்ப நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவாச்சும் நான் பண்ணுவேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்மள்ட்ட இருந்த அந்த கலெக்ஷன்ஸ் 3/4வாசி போயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி ரீகெயின் பண்ணுறது, யார்கிட்டலாம் பிளான்ஸ் வாங்கணுன்றதே பாதி மறந்துருச்சு. மேக்ஸிமம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பேர் சொன்னாங்க அகலர்கோட்டையில் கொஞ்சம் பிளான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் அகலர்கோட்டை போகிற அதில் போயிட்டு பிளான்ஸ் வாங்கியிருக்கீங்களா, அது மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே நமக்கு பிளான்ஸ் கிடைக்கிது, ப்ளஸ் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்காகவே ஒரு நாள் பிளான் பண்ணலான்னு இருக்கோம். செவ்வந்திக்கலாம் இன்னும் பிளானிங் வேணும் போல். அடுத்த வருஷம்தான் நம்ம அதையே சரி பண்ணணும். வருஷம் ஏதாச்சும் ஒரு சிக்கல் வரும். அது அடுத்த வருஷம்தான் நம்ம சரி பண்ணுவோம். இப்போ இந்த வருஷம் நம்ம இந்த சிக்கலில் மாட்டிட்டோம். வெயில் தாங்கலை. நம்ம மதர் பிளான்ட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம இந்த ஸ்டேஜில் எக்ஸாம்பிளுக்கு ஜூன் ஜூலையில் நம்ம இந்த கட்டிங்ஸ் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அதிகமாக வெயிலும் இருக்காது. நம்ம என்ன தான் முன்னாடி வச்சா கூட அந்த வெயில் அதுக்கு தாங்க மாட்டேங்குது, ஈஸியாக கருகிடுது, இல்லைனா பூத்துடுது. இதுதான் நடந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பிளான்ட்டில் எது எந்த கலர்னே தெரியல. பூத்தா தான் தெரியும். ஒரு வேளை நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு கலர் மிச்சம் இருந்து அது பூத்தா மட்டும்தான் நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியும். அந்த பிளான்ட் ஆஹா இருக்குது, இந்த கலரெலாம் நம்ம மிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வரப்போகுது, எனக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப பிளாங்காக இருக்குது. சொல்லப்போனால் மறுபடியும் ஒரு சர்ப்ரைசிங் அதே ஸ்டார்ட்டில் தான் இருக்கேன் நான். சர்ப்ரைசிங்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஒரு மன வருத்தம். ஒருவேளை
ஒருவேளை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு கஷ்டமும் இருக்குது. பார்க்கலாம், பரவாயில்ல, நம்ம மறுபடியும் அதை ரீகெயின் பண்ணிடலாம். எல்லா பிளான்ட்டையும் வாங்கி திருப்பி நம்ம அதே மாதிரியே மதர் பிளான்ட் ரெடி பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கையோடு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய தேடல்களை. எந்தெந்த கலர்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ கலர்ஸ் இருக்குது, அது எப்படி வாங்கலாம், எங்கே வாங்கலான்னுட்டு நிறைய பிளான் போட்டுட்டு இப்போ தான் 1 by 1 நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் நான் வாங்கின பிறகு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுனாலும் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எல்லா கலர்ஸும் எங்கே கிடைக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுனாலும் எனக்கும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்குகிற இடத்துலையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பிளான்ட் லவ்வரா? உங்களுக்கு என்ன பிளான்ட் பிடிக்கும்? உங்களுக்கும் எங்களை மாதிரியே செவ்வந்தி தான் பிடிக்குமா? மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். செவ்வந்தி தேடல் ஆரம்பம்.